ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தமிழ் வாய்ஸ் அவுட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படத்தோட பேர் நோ ஒன் கேன் சேவ் யூ. இதில் நம்மளோட ஹீரோயின் பேர் பிரெயின். இவங்க பாஸ்டில் பண்ண தப்பால் இந்த உலகத்துக்கிட்டேருந்து பிரிஞ்சே இருப்பாங்க. அதாவது ஃபேமிலி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல ரொம்பவே லோன்லியாக இருப்பாங்க. இந்த லோன்லியான வாழ்க்கையில் ஏலியன் வராங்க. அதாவது இந்த பூமியே அழிக்கிறதுக்காக நிறைய ஏலியன்ஸ் வராங்க. இந்த ஏலியன்கள்ட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இந்த உலகத்தை காப்பாற்றினாங்களா இல்லையான்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேண்டஸியாக சொன்ன மூவி தான் நோ ஒன் கேன் சேவ் யூ. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தாங்க நம்ம ஹீரோயினை சிரிச்சு ஹாய் சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, அதோட ட்ரெஸ்ஸில் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்து பார்த்தா ஒரு மினியேச்சர், அந்த டவுனையே மினியேச்சர் ஆக்கி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. தென் இவங்க ஒரு டெய்லர், அதனால் தைச்சிட்டு இருக்காங்க. தைச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்சல் பண்ணிவிட்டு அதை இவங்களே டெலிவரி பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தா, வியர்டாக ஒரு சில இடத்துல மட்டும் புல் இல்லை. சரி, என்ன இங்கே மட்டும் புல் இல்லைன்னு சொல்லி தண்ணி அடிச்சுட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. காரில் போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. பார்த்தா அவங்க க்ரஷுக்கு ஒரு ஹாயை போட அவன் கண்டுக்காமல் திரும்பி போக அந்த சோகத்திலே டவுனுக்கு வராங்க. டவுனுக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் சோகமாக உட்காந்துருக்காங்க. அது எந்த இடம்னு பார்த்தோன்னா ஒரு கல்லறை. இந்த கல்லறை மேட் அப்படின்ற பொண்ணோட கல்லறை. அப்புறம் இவங்க மற்ற பீப்புள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு சீனியர் கப்பலை பார்க்குறாங்க. அந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது இவங்க மறைஞ்சிட்டு அவங்கள பார்க்குறாங்க. தென் அவங்கள பற்றி அவங்களோட டைரியிலும் எழுதுறாங்க. மாட், உன்னோட அப்பா அம்மாவை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த டைரியில் எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இவங்களோட லைஃப் ரொட்டீன் காட்டுறாங்க. இவங்களுக்கு டெலிவரி பண்ணுறது, அப்புறம் தைக்கிறது, டைரி எழுதுறது, சமைக்கிறது, இதுதான் இவங்களோட லைஃபாகவே போயிட்டுருக்கு. அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. நைட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு படிச்சுட்டே தூங்குறாங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோயின் தூங்கியிருப்பாங்க. தூரத்துலேருந்து அந்த வீட்டை காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா எல்லா லைட்டும் ஆன் ஆகுமா. எல்லா லைட்டும் ஆன் ஆச்சு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு வேகமாக நம்ம ஹீரோயின் எந்திரிக்க, என்னடா இது சத்தம்னு சொல்லிட்டு செருப்பை போட்டு, என்னடா இது ஜன்னல் கிளியே தான் கிடைச்சு ஜன்னல் கிளியை ஓப்பன் பண்ணி பார்க்க ஏதோ ஒரு அசைற மாதிரி இருக்கு. எவனோ வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டான், எவன்டா அது என் வீட்டுக்கு திருட வரணும். வேகமாக ஸ்டெப்ஸுக்கு இறங்கி பார்த்தா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு மாதிரி ஏலியன் மாதிரி ஒரு உருவம். என்னடா இது நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக மேலே போவாங்களாம். அந்த ஏலியனா எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கான்னு வேக வேகமாக சர்ச் பண்ணுது. நமக்கானா சரியாக காட்ட மாட்டாங்க, அது மறைஞ்ச மாதிரி தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பெட்ரூமுக்கு போய் படுத்துக்கிறாங்க. அந்த பெட்ரூமுக்கு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. கதவை சாத்திட்டு பெட்டுக்கு கீழே மறைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக ஏறி குதிச்சு இங்கே போய் மறைச்சிக்கிறாங்க. அந்த ஏலியன் மெதுவாக எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு அல்ல வாயை மூடிக்கிறாங்க. அந்த ஏலியனை பார்த்தா காலை பாருங்களேன், கை விரல் மாதிரி இருக்குது. எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்டா சாமின்னு வாயை பொத்திக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஏலியனை குதிச்சு வெளியே போயிடுது. அப்பாடா, ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம், எப்படியாச்சும் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும், இந்த வீட்டையும் காப்பாற்றணும்னு கையில் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு பொறுமையா, ஐயோ அது வந்துருமோ அது வரத்துக்குள்ளே கதவை சாத்திடணுமேனு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து கதவை சாத்திடுறாங்க. கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு எலக்ட்ரிசிட்டியும் இல்லை. எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளக்ஷுவேட் ஆகுது. எல்லா இடத்துலையும் லைட்டு வந்துட்டு போகுது. இந்த ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ சத்தம் போடக்கூடாதே, மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அப்போ தான் பெரிய ட்விஸ்ட்டே. என்னன்னு பார்த்தா அந்த ஏலியன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் எப்படியாச்சும் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடலான்னு பார்த்தா கதவுலாம் உடையுது, அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் ஆடுது. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதுக்கிட்டேன்னு தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அங்கே பார்த்தா அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்திருக்கும் இல்லையா, அதில் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ஏலியன் கரெக்டாக வந்து அந்த ஃபோன் எடுத்து அங்கே வச்சிரும். அப்புறம் வாயை முடிப்பாங்க நம்ம ஹீரோயின். அந்த ஃப்ரிட்ஜு டோர் சாத்தியே இருக்கும். அதுக்கு மேலே அந்த ஏலியன் வருமா. உடனே அந்த ஃப்ரிட்ஜு டோரை காலால் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடுவாங்க. பட் அந்த ஏலியனும் துரத்திக்கிட்டே வரும். ஏலியன் கிட்ட நிறையவே பவர் இருக்கும். எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் அந்த ஒரு டோர் இடிச்சு நம்ம ஹீரோயின் டமால்னு கீழே வந்துருவாங்க. தலையிலலாம் அடிபட்டுரும். எப்படியாச்சும் அப்பயும் தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு தவழ்ந்துக்கிட்டே போவாங்க. அந்த ஏலியன் அப்பயுமே சும்மா விடாது. அந்த மினியேச்சர் கிட்ட அவங்க போகலான்னு பார்க்கும்போது அந்த மினியேச்சர் டப்பாவே, அதாவது அந்த டேபிளே எடுத்து போட்டுரும். ஐயோ இதுக்கிட்ட நிறைய பவர் இருக்குன்னா அது அப்படியே நம்ம ஹீரோயின் இழுக்க பார்க்கும். நம்ம ஹீரோயின் கையில் ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அதோடைய கண்ணுக்கு பக்கத்துலேயே குத்திடுவாங்க. குத்தினோன்னே என்ன ஆயிடும், அவ்வளோதான், நம்ம ஏலியன் அவுட் ஆயிரும். அவ்வளோ தாண்டி கீழே விழுந்துடும். நம்ம ஹீரோயின் எப்படியே தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துப்பாங்க ஒரு ஓரமாக. அவங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கும். அவங்க வந்து அந்த டயர்ட்லேயே அப்படியே தூங்கிடுவாங்க. எப்படியோ உயிர் பொழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்த்தா அவங்களோட நெத்தியில் காயம், காலில் காயம், எங்கே பார்த்தாலும் காயம். அந்த ஏலியனை பார்ப்பாங்க. ஐயோ அது உயிர் பொழைச்சிச்சா இல்லையான்னு பார்த்தா அது வந்து செத்துடும். அப்பா படுத்து தான் கிடக்குது. இந்த விஷயத்தை யார்ட்டையாவது நம்ம சொல்லணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், இல்லைனா போலீஸ்கிட்ட சொல்லணும் எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை அப்படியே மறைச்சிட்டு ஃபோனை போய் செக் பண்ணி பார்க்காங்க. ஆனால் ஃபோனே ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் சரி நம்ம வெளியே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்ப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி எதுவுமே ஒர்க் ஆகாது இல்லையா. உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையுமே வந்து
யார்கிட்டயாவது போய் நம்ம இதை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு போய் காரை ஓப்பன் பண்ணிப்பாங்க. பட் காருமே ஒர்க் ஆகாது. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க. அவங்க நெத்திலலாம் ரத்தம் ஏற்பட்டிருக்கும். அதுக்காக போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த ஏலியனையும் மறைச்சிட்டு இவங்க நேராக வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இவங்க கார் ஒர்க் ஆகலை. சைக்கிள் எடுத்துக்கிட்டு எப்படியாவது டவுனுக்கு போகணும்னு சொல்லிட்டு போகிற வழியில தான் இவங்களோட க்ரஷ் வீடு இருக்கு இல்லையா, அதையும் பார்ப்பாங்க. ஒரு வெஹிக்கிளும் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த க்ரஷ் வீட்டுக்கு போய் பார்த்தா வெளியே பார்த்தா அந்த ரவுண்டு இவங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் இருந்தது ஸ்பெசிஃபிக்கான இடத்துல புள்ளி இல்லையா அந்த மாதிரி இருந்தது. இவங்களுக்கு வந்து இது ஏதோ தப்பாக இருக்குது, நமக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தோன்னா இவங்க அன்றைக்கி மறைஞ்சிட்டு இருந்தாங்களா அந்த சீனியர் கப்பல், அந்த 2 பேரும் இவங்களை பார்த்து முறைக்கிறாங்க. அந்த ஆன்ட்டி இல்லைன்னா இவங்க மேலே காரி துப்பிட்டு போயிடுது. இவங்களை எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. அங்கே இருக்க மற்ற ஆஃபீஸரும் இவங்களை கண்டுக்கல. எப்படியோ நமக்கு இங்கேருந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு வேகமாக நம்மளோட ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இவங்களுக்கு யாருமே இல்லை, ரொம்பவே தனிமையாக இருக்காங்க, அழுறாங்க. அப்போ தான் ஒரு பஸ்ஸை பார்க்குறாங்க. பஸ்ஸோட டிக்கெட் வாங்கிட்டு வேகமாக இங்கேருந்து தப்பிச்சா போதும், உயிர் பொழைச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துறாங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயினுக்கும் ஆகுது, நமக்கும் ஆகுது. அப்போ தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. எங்கள் அந்த பஸ்ஸு போகிற ரூட்டெல்லாம் காட்டுறாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த நடுவில் ஸ்பெசிஃபிக்காக புல் இல்லாத இடத்துல மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை பார்த்தோமே எனக்கு தெரிஞ்சு போச்சு சம்திங் ஸ்ட்ராங். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க பின்னாடி தருவாங்க. கிட்ட வந்து பார்த்தா அந்த மனுஷனோட கழுத்தில் ஏதோ ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க நம்ம ஹீரோயின். அந்த பஸ்ஸில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க போல் அந்த ஏலியன்ஸால். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸோட டிரைவர் மட்டும் அஃபெக்ட் ஆகாமல் இருப்பார் போல். அவர் ஒரு பிரேக்கப்போட ஒரு கதவு திறப்பார். நம்ம ஹீரோயின் விட்டா போதுன்னு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடுவாங்க. அந்த ஏலியனால் பாதிக்கப்பட்டவங்களும் அப்படியே நின்று பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் ரோட்டில் தலை தெறிக்க ஓடுவாங்க. எங்கே ஓடுறாங்க ஏது ஓடுறாங்கன்னே தெரியாது. ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துடுவாங்க. சுற்றி முற்றி பார்ப்பாங்க, யாருமே இல்லை அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. எப்படியாச்சும் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துக்குள்ளே உள்ளக்க போயிட்டு எல்லா இடத்துலையும் கதவு தட்டுன்னு தட்டுவாங்க. யாருமே திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னோடனே அவங்க ஃப்ரெண்டோட கலரிக்கிட்ட வந்துடுவாங்க. கலரிக்கிட்ட வந்து கொஞ்சம் அவங்களே ஆஸ்வாசப்படுத்திப்பாங்க. இப்போ எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் உட்காருவாங்க. அப்போ தான் வானத்தை நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணால் ஏதோ புகை மூட்டை மாதிரி இருக்கும். அது அவங்கள தான் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக ஓடுவாங்க. அதுக்கிட்டேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையுமே பறவைக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது பறவை கீழே அந்த மனுஷங்க ஏலியனெல்லாம் அஃபெக்ட் பண்ணவங்க எல்லாம் இந்த மாதிரி கையை மேலே தூக்கிட்டு ஆன்னு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. குட்டியாக மான்ஸ்டர் மாதிரி அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அதில் அஃபெக்ட் ஆனவங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்ப்பாங்களே, ஐயோ விட்டா போதுன்னு சொல்லி திரும்பவும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நடு ரோட்டில் யாருமே இல்லாமல் நம்ம ஹீரோயின் மட்டும் ஓடுவாங்க. திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க வீட்டுக்கே அவங்க வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்ப்பாங்க அந்த ஏலியனுக்கு ஏதாவது ஆயிருக்கா. அந்த சோஃபாக்குள்ள அடியில் மறைச்சி வச்சுருப்பாங்க. வந்து பார்த்தா அதுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அது அதே மாதிரி தான் படுத்து கிடக்கும். அப்புறமா இவங்க வீட்டை வந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எலக்ட்ரிசிட்டி இல்லை, அதனால் கையில் ஒரு கத்தி எடுத்து வச்சுப்பாங்க, கேண்டில் எடுத்து வச்சுப்பாங்க, கேஸ் ஆன் பண்ணுவாங்க. கேஸ் ஆன் பண்ணி தண்ணி வருதான்னு பார்ப்பாங்க. தண்ணி வந்தோடனே சுடுதண்ணி எடுத்து வச்சுப்பாங்க, சுடுதண்ணி போட்டு வச்சுப்பாங்க. அப்புறமா என்ன வீட்டில் இருக்க எல்லா ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஏலியன் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஆணி அடித்து துணியால் ஃபுல்லாக போற்றி விடுவாங்க. எல்லாமே வந்து ரெடியாக இருப்பாங்க. யார் வந்தாலும் சரிடா எப்படியாச்சும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு ப்ளூ ஃப்ளாஷ் லைட் அடிக்குமா, நவுந்து மறைச்சி உக்காந்துப்பாங்க. என்னன்னு பார்த்தா அது அந்த ஏலியனை அலேக்கா காற்றுலேயே பறக்க வச்சு தூக்கி போயிடுது. எப்பா அதுக்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சோண்டான்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குறதுக்குள்ளே திரும்பவும் எல்லோ கலர் ஃப்ளாஷ் லைட் அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஏலியன் போச்சு இல்லை, அதுக்கு பதிலாக இன்னொரு ஏலியன் டமால்னு வந்து கதவு கிட்ட குதிக்குது. இதை பார்த்தோன்னே பேஸ்மெண்ட்டுக்கு ஓடிடுவாங்க நம்ம ஹீரோயின். அங்கே இருக்க ஏலியன் எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடும். வந்து ப்ளூ லைட்டு திரும்ப அடிக்குமா. திரும்ப நம்ம ஹீரோயின் பயந்து உட்காந்துருப்பாங்க. ஐயோ எப்படியாவது தப்பிச்சுன்னு இந்த ஏலியன் செம்மையாக வந்து எல்லா இடத்தையும் திரும்ப ஸ்கேன் பண்ணும். நம்ம ஹீரோயின் கையில் ஒரு கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் அட்டாக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த சைடில் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு அந்த சைடில் திரும்பினா பக்கத்துலேயே அழகாக உட்காந்துருக்குமா. அதை பார்த்து பயந்துட்டு நம்ம ஹீரோயின் ஓடுவாங்க. அது அழகாக பொருளை எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும். இதுக்கு இந்த பவர் இருக்குது போல இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயின் கையில் கத்திரிக்கோலை காமிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. பார்த்தா அந்த கத்திரிக்கோளும் அதை வந்து பிடிச்சி இழுத்துரும். அப்புறம் கையில் ஏதாவது மாட்டுதா போட்டு அடிப்போன்னு பார்த்தா அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டோம் அதை கையில் எடுத்துருவாங்க. அதையும் அந்த ஏலியன் விடாதே, அதையும் எடுத்து ஒரு பார்வை பார்த்து நகர்த்தி வச்சிரும். நம்ம ஹீரோயின்காக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாது. ஐயோ இதுக்கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு நினைப்பாங்க. பட் அந்த ஏலியன் அவங்களையும் பிடிச்சி இழுத்து படுக்க வச்சிருமா. படுக்க வச்சுட்டு கிட்ட வரும். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எட்டி ஒரு உதச்சி அப்புறம் கிச்சனில் சுடுதண்ணிலாம் வச்சுருந்தாங்களே எல்லாத்தையும் அது மேலே ஊற்றி அதை வந்து செம்மையாக அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் நைஸாக ஓடி ஒரு ரூமுக்குள்ளே போய் பூரலான்னு நினைப்பாங்க.
அதுக்குள்ளே ஒரு ப்ளூ ஃப்ளாஷ் லைட் அடிக்குமா, அதுக்கிட்டேன்னு எப்படியாவது எஸ் ஆகி ஓடுவாங்க. அந்த ஏலியனா பின்னாடி துரத்தி வரும். அது ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கும். ஒரு ஒரு ஏலியனுக்கு ஒரு ஒரு பவர் போல. அவங்க கதவை சாத்தினா அந்த கதவையும் உடச்சிட்டு உள்ளே வரும். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, வெளியே ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சிடலான்னு சொல்லிட்டு எகிரி குதிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அது காலை பிடிச்சி இழுக்குமா. உடனே கையில் ஒரு கம்பு மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை எடுத்து போட்டு டங்குன்னு அடித்து ஒரு கபோர்டு உள்ளே போயிட்டு அதை போட்டு நசுக்கிடுவாங்க. மொத்தம் இந்த ஏலியனே நம்ம ஹீரோயின் கொண்டுடுவாங்க. கொண்டுட்டு ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு வெளியே போயிடுவாங்க. அப்பாடான்னு அவங்க மூச்சு கூட வாங்க மாட்டாங்க. திரும்பி பார்த்தா அப்போ பெரிய ஷாக்கு. ஏன்னா இப்போ வந்ததெல்லாம் விட ஒரு பெரிய ஏலியன் மான்ஸ்டர் ஒன்று வரும். ஐயையோ, இதுங்கள்ட்டேருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது போல இருக்குன்னு ஓடலான்னு பார்த்தா அப்பயும் அவங்களால ஓட முடியாது. ஏன்னா ஒருத்தன் வந்துடுவான், ஏலியனால் பாதிக்கப்பட்டவன் வந்து அவங்கள பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவானா. இழுத்துட்டு போயிட்டு என்னை விட்டுடான்னு அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ண பார்ப்பாங்க. அப்போ அந்த பெரிய ஏலியன் என்ன பண்ணும், ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்கும். உடனே மேலே வந்து அவங்க ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒன்று வரும். அதுலேருந்து லைட் ஒன்று வரும். அந்த லைட்டு வந்து நம்ம ஹீரோயின் எகிரி குச்சி ஓடிடுவாங்க. அப்போ அந்த ஏலியனால் பாதிக்கப்பட்டால அவன் மேலே ஏறி கொஞ்ச நேரத்தில் சருன்னு கீழே வருவானா. கீழே வந்தால் அவன் வாயிலேருந்து ஒரு ஏலியன் குட்டி வரும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ எப்படியாச்சும் தப்பிச்சுன்னு ஓடுன்னு ஓடுவாங்க. அந்த பெரிய ஏலியனும் செமையாக துரத்தும். சரி எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்குள்ளே ஓடிட்டா நம்ம தப்பிச்சிருவோண்டா சாமின்னு சொல்லிட்டு வீட்டு படியேறலான்னு பார்த்தா அந்த ஏலியன் மேலே உட்காந்துருக்கும், வீட்டுக்கு மேலே. இனிமேல் வீட்டில் ஏறினா வேலைக்காவது, எப்படியாச்சும் காருக்கு போயிடணும்னு நினைப்பாங்க. அது ஒரு செம்ம சவுண்டு கொடுக்குமே. அந்த ஹீரோயினுக்கு காது வழியே வந்துடும். அப்புறமா அது துரத்திட்டே வரும் பாருங்க. நம்ம ஹீரோயின் காருக்குள்ளே ஏறி அந்த சைடில் அந்த டோர் வழியாக வெளியே போயிடுவாங்க. இது தெரியாத ஹீரோயின் தெரியாத அந்த மான்ஸ்டர் காருக்குள்ளே போகும்போது ஹீரோயின் கதவை முடியாத மாட்டிக்க வச்சுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கையில் வந்து அவங்க நிறைய டூல்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்களே முன்னாடியே. அப்போ ஒரு லைட்ரு வச்சுருப்பாங்க. அதை வச்சு அந்த காரையே கொளுத்தி விட்ருவாங்க. அப்பாடான்னு சொல்லி மூச்சு வாங்குறதுக்குள்ளே அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து லைட் அடித்து அந்த காரை தூக்குமா. கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஹீரோயினையும் துரத்தும். உடனே வீட்டுக்குள்ளே ஓடுவாங்க. ஓடி போய் அவங்க ரூமில் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அப்போ இன்னொரு ஏலியன் வருமா. இன்னொரு ஏலியன் வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணும். அப்போ தான் அந்த ரூமை நமக்கு காட்டுறாங்க. அது நம்ம ஹீரோயினோட சைல்டுஹுட் ரூம் போல். அவங்கவுங்க ஃப்ரெண்டு 2 பேரும் இருந்த எல்லா ஃபோட்டோவும் கிடைக்குது. அப்போ நம்ம ஹீரோயினை கார்னர் பண்ணி இந்த ஏலியனுக்கு செம்ம பவர், செவுத்தையே உடச்சி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணிவிடும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாது. எல்லா இடத்துலையும் ஓடியாருவாங்க. ஆனால் அந்த ஏலியன் வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ரெட் கலர் லைட் வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே மேலே பிடிச்சிக்கும். ஹீரோயினால் அசைய முடியாது. அசைய ட்ரை பண்ணுவாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க மட்டும் தான் முடியும். அந்த ஏலியன் அப்படியே அவங்க கிட்ட வரும். அவங்க செவுத்து மேலே அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பிடிச்சிட்டு இந்த ஏலியன் வந்து அதில் வாயிலேருந்து ஏதோ ஒன்றத்தை கக்கும். நம்ம ஹீரோயினால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த கக்குன்னு இதுக்கு அப்படியே ஒரு மாதிரி முளைச்சி நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ளேயே வந்து பூந்துடும். வாய்க்குள்ளே போகிறது வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, போனவுடனே கத்துவாங்க. கத்திட்டே எழுந்திருப்பாங்க. பார்த்தா நாங்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. ஏஞ்சி பார்த்தா எல்லாம் கனவு. நமக்கு என்னடா இது அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களும் வாயை தொட்டு பார்ப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. அவங்க நார்மலாக எந்திரிச்சு பார்த்தா அவங்க வீடு எல்லாம் பழைய மாதிரி நார்மலாக இருக்கும். இறங்கி வந்து பார்த்தா அவங்க மினியேச்சர் செட்டு, அவங்க கதவு எல்லாமே நார்மலாக இருக்கும். இதுன்னா நிஜமா கனவா அப்படின்னு நினைக்கும். திடீர்னு பார்த்தா அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வருவாங்களா. அதை பார்த்து இவங்களுக்கு செம்ம சந்தோஷம், ஹாப்பி ஆகிடுவாங்க. நீ என்ன பண்ணுறேன்னு எங்கே இருந்தேன்னு ஏதோ கேட்க வருவாங்க. அந்த பொண்ணோட முடியெல்லாம் தொட்டு பார்ப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டோட முகம் ஆனால் அவங்களுக்கு கிளியராகவே தெரியாது. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐம் ஸோ சாரின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேருந்து எடுப்பாங்களே. உடனே அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கும். ரியாலிட்டி வந்துடும். என்னன்னு பார்த்தா இது எல்லாமே வந்து அவங்க இந்த மான்ஸ்டரோட முட்டையை சாப்பிட்டதால ஏற்பட்டது. அதை எடுத்துட்டு கீழே போட்டுட்டு அவங்க ஓடலான்னு நினைப்பாங்க. அப்புறம் பார்த்தா திரும்பவும் அந்த இது அவங்க வாய்க்குள்ளேயே போயிடும். வாய்க்குள்ளே போன பிறகு அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகலான்னு நினைப்பாங்க. அப்போ பார்த்தா ஒரு காட்டில் இருப்பாங்க. அந்த காட்டில் ஓடுவாங்க. எப்படியாச்சும் இந்த மான்ஸ்டர்ட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே புரியாது. என்னன்னு பார்த்தா இவங்கள மாதிரி இன்னொரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு பார்த்தா இவங்கள குத்திரும். ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளையும் கொன்னுட்டு மேலே படுக்க வச்சுட்டு எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி தடவி கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. நமக்கே ஒரு நிமிஷம் என்ன ஒன்றுமே புரியாது. ஏலியன்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பூமியை ஆள்றதுக்கும் வந்திருக்குங்க. இதுங்கள்ட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது. இதுங்களுடைய அந்த கருவை சாப்பிட்றது மூலயமா நிறைய வந்து இல்யூஷன்ஸ் ஏற்படுது. அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம
ஹீரோயின் அப்படியே நிக்கும்போது பார்த்தா ஒரு ஸ்பேஸ் ஷிப்லேருந்து வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோயினை மேலே கூட்டிட்டு போயிடுவாங்க. மேலே அப்பதான் காட்டுவாங்க ஏலியன் கூட்டமே இருக்கும். நிறைய ஏலியன்ஸ் நம்ம ஹீரோயினை பார்த்து ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதில் ஒரு ஏலியன் வந்து நம்ம ஹீரோயினோட நெத்தியை தொடும்போது அவங்களோட ஆள் மனசுக்குள்ளே இருக்கிறதுலாம் இது பண்ணும். அவங்க ஒரு டார்க் ரூமில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ஃபாஸ்ட்டில் இவங்களோட அம்மா, இவங்க ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸுங்கெல்லாம் வந்திருப்பாங்க இவங்க வீட்டை சுற்றி. அதில் வந்து அந்த சீஃபாக பார்த்தோம்ல அவர் அழுதுட்டுருப்பாரு. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு புல்லுலேருந்து நம்ம ஹீரோயின் எந்திரிப்பாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சின்ன வயசில் சண்டை போட்டுட்டு இருக்க சீன் வரும். அதில் வந்து இவங்களோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கோவத்தில் அங்கே இருக்க கல்லை தூக்கி நம்மளுடைய அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு மேலே அடிச்சிருப்பாங்க. அதில் நம்மளுடைய ஹீரோயினோட ஃப்ரெண்டு இறந்துருப்பாங்க. இந்த கில்ட்டுனால தான் நம்மளோட ஹீரோயின் ஒரு தனியாகவே ஆகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க டைரி மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு கில்ட்டுலேயே இவங்க வந்து வாழ்க்கையை நரக்கமாக்கிக்கிட்டாங்க. இது எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் நினச்சி பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம அந்த சின்ன வயசு ஹீரோயினுமே பார்ப்பாங்க. ஹீரோயினோட சின்ன வயசு பொண்ணும் இவங்களும் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அந்த டைரி எழுதுறதை பார்த்து போதும் அப்படின்ற மாதிரி கையை பிடிப்பாங்க. இது எல்லா விஷயத்தையுமே அந்த எல்லா ஏலியன்ஸுமே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட ஏலியன் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியுது, ரோபோட்டிக் மாதிரி. அப்புறம் அங்கே இருக்க எல்லா ஏலியன்ஸும் சேர்ந்து நம்மளோட ஹீரோயினை திரும்பவும் பூமிக்கே அனுப்பணும்னு சொல்லிட்டு பூமியை டமால்னு தள்ளி விட்ருவாங்க. கீழே வந்து இந்த ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கெக்கபக்கன்னு சிரிப்பாங்க. ஸ்டார்டிங் சீனில் அவங்களால சிரிக்க கூட முடியாது. அவங்களோட கில்ட்னஸ் அப்படி இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவ்வளோ சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய ரியல் லைஃப்பை காட்டுறாங்க. இவங்க ஜாலியாக லிப்ஸ்டிக் போட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஏலியன்ஸ் இவங்களை ஒன்றுமே பண்ணாது, விட்டுரும். இவங்களை மட்டும் விட்டுரும். ஏன் விட்டுரும் அப்படின்றது இந்த படத்தில் சொல்லவே இல்லை. இவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் இவங்களுடைய க்ரஷுக்கு ஹாய் சொல்லுவாங்க. இவங்க க்ரஷ் எல்லாம் பாருங்களேன், எல்லாரும் ஏலியனில் அட்டாக் ஆகிருப்பாங்க. கழுத்தில் பாருங்கள் அந்த இது தெரியும். அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஏலியனால் அட்டாக் ஆகப்பட்டிருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கவங்களுக்குலாம் ஏலியனால் அட்டாக் ஆயிருக்கோன்னே தெரியாது. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் ரோபோ மாதிரி இருந்தவங்க ஜாலி ஆயிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் ரோபோ மாதிரி ஆயிடுவாங்க. அப்புறம் எல்லாம் பார்ட்டிக்கு போவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. கடைசியாக காட்டுவாங்க அங்கே வந்து வானத்தில் ஸ்பேஸ் ஷிப் இருக்கும். இதோட இந்த படத்தை முடிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏலியன்ஸ் பூமியை ஆட்டையப்பட்டாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.